अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीप्रणवां लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய அந்திம திசையில் 5 வார்த்தைகளை அருளினார். அந்த 5 வார்த்தைகளில் தேகத்துக்காகவும் ஆத்மா யாத்திரைக்காகவும் நாம் கரையக்கூடாது, விசாரப்படக்கூடாது. தேக யாத்திரை கர்மாதீனமாகவும் ஆத்ம யாத்திரை எம்பெருமானுடைய அதீனமாகவும் நடக்கும் அப்படின்னு சாதித்தார். 2வது வார்த்தையில் அப்போ இஷ்டப்படி நாம் தெரியலாமான்னா அப்படிலாம் தெரியக்கூடாது, அது நமக்கு ஸ்வரூபம் அன்று, அதனால் நாம் சாஸ்திரியமாக தான் நடக்கணும். அதாவது நம்முடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுசரித்தே அதை அனுஷ்டித்து தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஆக்ஞா கைங்கரியங்களை வர்ணாசிரம தர்மத்துக்கு அனுகுணமாக தன்னுடைய சக்தி அனுகுணமாக பண்ணாலும் அனுக்ஞா கைங்கரியங்களை பண்ணி நாம் இங்கே இருந்த காலத்தை நல்லபடியாக பொழுதுபோக்கலாம் அப்படின்னு சாட்சியத்தில் 5 கைங்கரியங்கள். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அதுக்கு யோக்கியத்தை இல்லையால் அருளை செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், அதுக்கு யோக்கியத்தை இல்லையால் தான் வந்து திவ்யதேசங்களில் அமுதுபடி திருமாலை திருவள்ளுக்கு சமர்ப்பித்தல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கும் யோக்கியத்தை இல்லையானால் துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ண வேண்டியது, அதுக்கும் யோக்கியத்தை இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானிப்பான் ஒருவன் பக்கலிலே ஒதுங்கி வர்த்தித்தல் அப்படின்னு சொல்லி, அப்படி நடக்கச்சே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர் அப்படின்னு, அதாவது பாகவத பக்தர்களாகவும் பகவத் துவேஷிகளாகவும் ரெண்டுமில்லாத சம்சாரிகளாகவும் இருப்பார்கள். அவளை பார்த்து பாகவத்தாள் இடத்துல பகவத் பக்தாள் இடத்துல பாகவத்தாள் இடத்துல தான் எப்படி பண்ணணும், அப்படி நடந்து கொள்ளணும்னா சந்தன குசுமாதிகள் போலலாம் நாம் அவளை ஆதரம் கொள்ளணும்னு, பிரதிகூலாள் விஷயத்தில் பகவத் விட்டுக்கள் விஷயத்தில் சர்ப்பாதிகளை போல நடுங்கி ஒதுங்கி வர்த்திக்கணும் அப்படின்னு அனுபவரை திரணவத்கரித்து இருக்கணும்னு சொன்னார். அப்படி திரணவத்கரித்து இருக்கணும்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல், இப்படி நமக்கு செய்ய முடியாத பண்ணுறது நம்முடைய ஆசாபாசங்கள் அர்த்த காமங்கள்னால இந்த மாதிரி ஆதரிக்க வேண்டியவாளை அனாதரம் பண்ணுறது, ஆதரிக்கக்கூடாதவாளை ஆதரிக்கிறது, ரெண்டும் இல்லாதவாளையும் ஆதரிக்கிறது, இப்படின்னு இருக்கிறதெல்லாம் பண்ணோன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் பாகவத்தாளை அனாதரம் பண்ணோன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் சீரும்னு, பகவத் விட்டுக்களை ஆதரித்தோன்னா எம்பெருமான் திருவுள்ளம் வெறுக்கும் அப்படின்னு சொல்லியும், அனுபவரை ஆதரித்தோன்னா இவன் என்ன கல்லுக்கும் ரத்னத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவன் அப்படின்னு பெருமாள் நம்ம இடத்துல அனாதரம் பண்ணுவன், அதனால் அப்படி பண்ணக்கூடாதுன்றத சாய்ச்சார் 5 வார்த்தைகள்னால. இப்படி சாய்ச்சார். இப்போது பாகவத்தாளை ஆதரிக்க வேண்டிய பாகவத்தாளை அனாதரம் பண்ணுறதும், நடுங்கி வர்த்திக்க வேண்டிய கிட்டேயே போகாது தூரத்திலேயே வைக்க வேண்டிய பகவத் தேசிகளான பிரதிகூலரை
கிட்ட நெருங்கி அவளை ஆதரித்து ஸ்தோத்திராதிகள் பண்ணி பண்ணுறதும், அனுபவரையும் அதே போல் சம்சாரிகளாக இருக்குவாளே பகவான் இடத்துல புத்தியை செலுத்தாதவாள் இடத்துலையும் அவளையும் ஆதரம் பண்ணி பண்ணுறதெல்லாம் அர்த்த காமங்கள்னாலே நமக்கு ஆஷா பாசங்கள்னால அர்த்த காமங்கள்னாலே அப்படின்னு சாதித்தார். இந்த அர்த்த காமங்கள் ஏற்கனவே என்னன்னா தர்ம விருத்தமான அர்த்த காமங்கள் கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. தர்ம விருத்தமான அர்த்தாதிகள்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி சாய்ச்சிருக்காரு. தர்ம விருத்தமான அர்த்தகாமங்கள் என்னென்னா குலட்டா சண்ட பதித வைரிபியா காக்கினீமபி உத்தியதாமபி கிருண்ணியாத் ந ஆபத்யபி கதாச்சன. ஆபத்து காலமாக இருந்தால் கூட ஒருபோதும் காக்கினாமப்பி ஒரு காலனா கூட குலட்டா அதாவது வழி தவறின ஸ்திரீ, ஷண்ட நபும்சகன், பதித்தன் பதித்தன்னா தன்னுடைய கர்மாவெல்லாம் விட்டவன், விரோதிகள் இவாளிடத்துல ஆபத்து காலத்தில் கூட அவளே நமக்கு உதவி பண்ணுவர்களானாலும் கூட உத்தியதாமப்பி பண்ணுவாளானா கூட நகிருண்ணியாத்து காக்கினியும் அப்பி ஒரு கால்னா கூட வாங்கக்கூடாது, கதாச்சனா ஒருபோதும் வாங்கக்கூடாது. அவளே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, நமக்கு ஆபத்து காலமாக இருந்தாலும் வாங்கக்கூடாது, ஆபத்து காலத்தில் அவளே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அதனால் ஒருபோதும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன படிக்கும். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைத்தாமமானே சொன்னபடிக்கு, அதாவது பரரந்திராள் இத்தராளுடைய ரகசியத்தெல்லாம் ஆராயவே கூடாது. பிறவி குருடன் மாதிரி இருக்கணும். பரதாரேஷு இதர பிறர் மனையை நோக்கிறதுல அபும்சகன் மாதிரி இருக்கணும், நபும்சகன் மாதிரி. மற்றவாளை பழிக்கிறதுல ஊம மாதிரி இருக்கணும். அவள் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னானே, அது போலையும் இருக்கணும். தர்ம விருத்தமான அர்த்தகாமங்கள் தூரத்தகா நிரஸ்தம். அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்போ சொன்னதெல்லாம் என்னன்னா தர்ம அவிருத்தமான அர்த்த காமங்கள். இப்போது குலட்டா சண்டை பதித்தன் வைரி இவாளெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி இல்லை, இவாள்லாம் நல்லவா தான், ஆனால் பகவானை வெறுக்கக்கூடியவா, பகவான் இடத்துல உதாசீனமாக இருக்கக்கூடியவா. இவாளுக்கு இந்த தோஷமெல்லாம் இல்லை. எந்த தோஷம்? பதித்தனாவோ வைரியாவோ இல்லை குலட்டன் நபும்சகனாவோ ஷண்டன் நபும்சகனாவோ குலட்டா அந்த நடத்த கட்ட ஸ்திரீயாவோ அப்படிலாம் இல்லை. அப்படின்னா அவாகிட்டலாம் அதெல்லாம் கூடாதுன்றது தான் இப்போது ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி சொன்னார். ஏற்கனவே சாஸ்திரியமாக வர்த்திக்கணும்னு சொல்கிறதுல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தர்ம விருத்தமான அர்த்த காமங்கள்லாம் நம்ம கொள்ளக்கூடாதுன்னு இதில் இப்போ சாய்ச்சது என்னதுன்னா, இந்த 5 வார்த்தைகளில் கடைசியில் சாய்ச்சது என்னன்னா அர்த்த காமங்களடியாக மாறி நடக்கிறதுன்றது விரோதம் இல்லாத தர்மத்துக்கு அவிருத்தமானவர்கிட்டையும் இந்த மாதிரி அனுகூல பிரதிகூல அனுபவ விஷயங்களில் நாம் மாறி நடக்கக்கூடாது அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அதுக்கு ஸ்பஷ்டமாக நமக்கு வழி காமிச்சார். ஸ்ரீபாஷ்யக்காரர் எந்த விஷயத்தை சாதித்தார் அப்படின்னு சொன்னார், சாஸ்திரியமாக நடக்கணுன்றது பூர்வத்திலேயே சொல்லிட்டார், முதல் வாக்கியத்திலேயே 2ஆம் வாக்கியத்திலேயே. அதனால் இது தர்ம அவிருத்தமாக இருக்கிற இடத்துல நாம் இந்த மாதிரிலாம் மாறி நடந்து அர்த்த காமங்களுக்காக மாறி நடந்து அந்த அர்த்தங்கள்லாம் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இது பாஷ்யக்காரர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தை உத்தாரம் பண்ணி சொன்னார். சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அனுகூலரை ஆதரிக்கணுமே தவிர அனாதரிக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறது. சாண்டில்ய ஸ்மிருதியில் அநாதிருத்திய சுதங்கேஹி
புருஷன்னாபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி. அனுகூலால் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாள் பாகவதாள் இருக்காளே, அவளை நாம் ஆதரிக்காத அர்ச்சிக்காத போயிட்டோம்னா பெருமாள் முகம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சாண்டில்ய ஸ்மிருதியில் சொல்லியிருக்குது. அதை கொண்டு தான் அந்த சாஸ்திரார்த்தத்தை தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் அர்த்த காமங்களடியாக ஸ்ரீ வைஷ்ணவனை அனாதரிக்கக்கூடாது, அப்போ பெருமாள் திருவுள்ளம் சீரும் அப்படின்னு சாதித்தது. எப்படின்னா இந்த மாதிரி பிரமாணங்களை கொண்டு தான் சாதித்தார். அநாதிருத்திய சுதந்தேகி அநாதிருத சுதங்கேகி புருஷன்னாபிநந்ததி ததானர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி. ஒரு வீட்டில் அந்த வீட்டினுடைய தலைவன் இடத்துல நாம் போய் ஒரு காரியத்துக்காக போனோம்னா அநாதிருத்த சுதங்கேகி, அந்த நாம் அவனுடைய பிள்ளைய அனாதரித்துட்டு அந்த கிரகத்து சுவாமியினிடத்தில் அந்த புருஷனிடத்தில் போய் நாம் எதனா கேட்டோம்னா நாபிநந்ததி, அவன் அன்பு கொள்வது இல்லை. அவனுடைய குழந்தையை நாம் அனாதரம் பண்ணிட்டு அவனிடத்தில் உதவி கேட்டோம்னா அவன் அன்பு கொண்டு உதவி பண்ண மாட்டான், பண்ணுறதில்லை. அதுபோல தான் ததா அனர்ச்சித சத்பக்தம், சத்பக்தாளை நாமும் எம்பெருமானுடைய இடத்துல பக்தாளாக இருக்கக்கூடிய பாகவதாளை அனர்ச்சிதம், அவளை நாம் சேவிக்காமல் இருந்தோன்னா பகவான் நாபிநந்ததி, எம்பெருமான் நம்ம இடத்துல அன்பு வைக்க மாட்டான். அதான் திருவுள்ளம் சீரும்னு சொன்னார். அதனால் பாஷ்யக்காரர் சாரத்தை உத்தாரம் பண்ணி தர்மசாஸ்திரங்களுடைய சாரத்தை உத்தாரம் பண்ணி தான் சொன்னார் அப்படின்றது சுவாமி தேசிகன் நமக்கு அவர் வியாக்கியானம் பண்ணி காமிக்கிறார். இதனால் அநாதிருத சுதங்கேகி புருஷன்னாபிநந்ததி ததானர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி. அதே போல் புருத்திகூலாளத்தில் நாம் ஆதரம் கொள்ளக்கூடாது. சர்ப்பாதிகளை கண்டா போல் வெறுவி வர்த்திக்கணுமோ இல்லை, அதை விட்டுட்டு புருத்திகூல ஆளோட நாம் சேர்ந்து வாழக்கூடாது. என்ன அவன்கிட்ட அவன் பணக்காரனாக இருக்கான், அவன் பெருமாள் இடத்துல தேசியாக இருந்தால் என்ன பண்ணணும், பெருமாள் கோவிலுக்கு சேவிச்சா என்ன, சேவிக்காது போனால் என்ன, நாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் அவன் நமக்கு பணம் கொடுப்பான் அப்படின்னு அவன் இடத்துல சம்சர்க்கம் வச்சுக்கூடாது. பிரதிகூல சம்சர்க்கமாகாதென்னுமிடம் மகாபாரதத்திலே ஏ த்விஷந்தி மகாத்மானம் நஸ்மரந்தி ச கேசவம் நதேஷாம் புண்ணியதீர்த்தேஷு கதிஹி சம்சர்கிணாம் அபி என்று சொல்லப்பட்டது. இப்படி மகாபாரதத்தில் இப்படி சொல்லிருக்கிறதுனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்கு அப்படி சாரமாக எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணுறார் சாஸ்திரிய நியமனாதிகாரத்தில். என்ன ஏ த்விஷந்தி மகாத்மானம் நஸ்மரந்தி ச கேசவம், மகாத்மாவாக இருக்கக்கூடிய கேசவன் இருக்கானே அவனை நினையாத அளவுக்கு துஷந்தி எவரொருகள் மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய கேசவனை ஸ்மரந்தி நஸ்மரந்தி என்றதில்லையோ தான் துவேஷிக்கிறானோ நதேஷாம் புண்ணியதீர்த்தேஷு கதிஹி சம்சர்கிணாமபி, அவர்களுக்கு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்க, அந்த புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணால் கூட ஒரு பயனும் வராது. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் பாப்பமெல்லாம் போகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணால் பாப்பமெல்லாம் போகும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே போகாது, ஒரு பயனையும் கொடுக்காது அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்கிறது. ஏ த்விஷந்தி மகாத்மானம் நஸ்மரந்தி ச கேசவம், எவன் மகாத்மானம் இப்படியும், அதாவது மகாத்மாவாக இருக்கிற கேசவனே அப்படின்னு சொல்லலாம்.
இல்லை, தனித்தனியே சொல்லலாம். எவரொருவர்கள் மகாத்மாக்களாக இருக்கக்கூடியவாளை துவேஷிக்கிறாளோ, எவன் ஒருவன் கேசவனை நினைக்காது இருக்கானோ, கேசவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பொதுவாக கேசவனுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. பிரசஸ்த குழலுடைய கண்ணன் இருக்கானே, அவனுக்கும் கேசவன் பேர். கண்ணனுக்கு இன்னொரு காரணத்தினால கேசவன் பேர், கேசின்ற குதிரையை ஒழித்து காப்பாற்றினான், அதனாலேயும் உண்டு. ஆனால் கான்னு சொல்கிற பிரம்மாவுக்கும் ஈசன்னு சொல்கிற சிவனாருக்கும் தன்னிடத்தில் உடம்பில் இடம் கொடுத்து அவளை சிருஷ்டிகர்த்தா சம்ஹாரகர்த்தாவாக ஆக்கின எம்பெருமான் இருக்கானே, அவள் 2 பேரும் இது பண்ணுறதுனால கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேசினாம் ஆவான் தவாங்கே சம்பூத தஸ்மாத் கேசவ நாமவான். அதனால் அவர்களுக்கும் மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய அந்த கேசவனை யார் நினைக்கலையோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமானை நினைக்காத பகவத் வீட்டுக்கள்னு அர்த்தம். மகாத்மானம் த்விஷந்தி த்விஷந்தி, பெரியோர்களை யார் பாகவதாளை யார் நினைக்கலையோ அப்படின்னு அர்த்தம். இல்லை சமுச்சயமாக மகாத்மாவாக இருக்கக்கூடிய கேசவனை விரோதிக்கக்கூடியவா அப்படி இல்லை. பாகவதாளை நினைக்கா துவேஷிக்கிறவாளும் இதெல்லாம் என்னடா வேஷம் போட்டுட்டு திரியிறான் மொத்த பேரும், இவெல்லாம் பெரிய சுவாமியா, இவாளுக்கெல்லாம் பெரிய சக்தியா, இவாளெல்லாம் பாகவதாளா அப்படின்னு துஷந்தி மகாத்மானம் ந ஸ்மரந்தி ச கேசவம். அதே போல் எம்பெருமானை நினச்சி கூட பார்க்கறதில்ல கேசவன், இவன் தான் சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு துளி கூட நினைக்காத இருக்கவன். இப்படிப்பட்டவாளை நதேஷாம் புண்ணிய தீர்த்தேஷு, அவர்களுக்கு புண்ணிய தீர்த்தத்தில் ந கதி, அவளுக்கு கதியே கிடையாது. கத்தின்னா அவளுக்கு ஒரு பலனே கிடையாது புண்ணிய தீர்த்த ஸ்தானத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கை அப்படின்னா பிரசித்தமாக கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஸ்நானமே பண்ணாத கங்கான்னு ஸ்மரிச்சா கூட, வாசகம் ஸ்மரணம் பண்ணி வாய்க்கால சொன்னால் கூட கொடிய பாப்பங்கள்லாம் போகும்னு சொல்லியிருக்குது சாஸ்திரத்தில். ஆனால் அவளுக்கு ஒரு கத்தியும் கிடையாது. அவளுக்கு மாத்திரம் இல்லை, இப்படி துவேஷிக்கிறவாளுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளை நினைக்காதவனுக்கு மாத்திரம் இல்லை. ஏன் யாருக்கு பின்ன சம்சர்கிணாமப்பி அவளோட சேர்ந்து இருக்காளே. இப்போ நாம் அர்த்தகாமங்களடியாக இப்படிப்பட்ட பகவத் பாவத்தை தூஷணம் பண்ணுறவாளோட நாம் சம்சர்க்கம் வச்சுருந்தா நமக்கு புண்ணிய தீர்த்தங்களில் எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல பிரதிகூல சம்சர்க்கம் ஆகவே ஆகாது அப்படின்றத மகாபாரதத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அதனுடைய சாரமாக தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நமக்கு அருளினார் அப்படின்றத தேசிகன் காட்டியிருக்கார். த்விஷந்தி மகாத்மானம் ந ஸ்மரந்தி ச கேசவம் ந தேஷாம் புண்ணியதீர்த்தேஷு கதிஹி சம்சர்கிணாம் அபி. அதுபோலையே அது எதனால் அப்படின்னு சொன்னால், அது மாத்திரம் இல்லை, நாம் அவளோட சேர்ந்தோன்னா புண்ணிய தீர்த்தத்தில் நமக்கு பாப்பமெல்லாம் போகாது, அதனால் பலன் வராதுன்றது மாத்திரம் இல்லை, இன்னும் இருக்குது. மூடைஹி பாபரதைஹி க்ரூரைஹி பகவச்சாஸ்திர தூஷகைஹி சம்பந்தம் நாச்சரேத் பக்திஹி நஷ்யத் ஏதைஸ்து சங்கமே அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளோட நாம் சேர்ந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பகவத் பக்தி போயிடும். நமக்கு பகவத் பக்தி போயிடும்னா என்ன, நாம் பிரபன்னாளாக இருக்கோம். நாம் பிரபத்தி பண்ணிவிட்டு இவாளோடலாம் நாம் சேர்ந்து இருந்தோம்னா
பிருத்திகூலான பகவத்பாகவத ஜுட்டுக்களோட நம்ம சேர்ந்துருந்தோம்னா நம்முடைய பக்தி அழிஞ்சிடும். பக்தி போயிடுத்துன்னா எம்பெருமானிடத்துல நாம் மகா விஸ்வாசம் போயிடும். நாம் பண்ணின பிரபத்திக்கு எம்பெருமான் செவி சாய்த்து நமக்கு மோட்சத்தை தருவன் அப்படின்ற மகா விஸ்வாசம் முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் பகவானிடத்துலேயே பக்தி போயிடும். அப்போது நாம் பிரபன்னனாக இருக்கிறது ஒன்றும் கூடு போல தான் இருக்கும். பிரபன்னன் நம்முடைய பிரபத்தி பிரயோஜனம் இல்லாத போயிடும். நாம் பிரபன்னனே இல்லைன்னு ஆகிடும். பிரபத்தி பண்ண மாதிரி ஏதோ வேஷம் பண்ணமே தவிர இந்த மாதிரி நம்முடைய சம்சர்க்கம் இருந்ததுன்னா நாம் பிரபத்தி பண்ணாதவனாக ஆகிடுவோம். அதான் எம்பெருமானிடத்தில் பக்தி போச்சுன்னா விஸ்வாசம் போச்சு, விஸ்வாசம் போச்சுன்னா பிரபத்தி நாம் பண்ணவனே இல்லை அப்படின்னு ஆகிடும். யார் இடத்துல? மூடைஹி. மூடைஹி எம்பெருமானே மூடத்தனமாக தூஷிக்கிறான். பாபரதைஹி அதனால் எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியத்தையே பண்ணுறது. பாபரதைஹின்னா பாப்பத்தை விரும்புமன், பாவமே பண்ணி பாவமே செய்து பாவியானேன்னு சொல்கிற அந்த மாதிரி ரீதியில் இருக்கக்கூடியவன். அப்போ அந்த பாப்பம்ன்றது என்னது? எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணுறது தான் பாப்பம். இவனுக்கு மூடனாக இருக்கிறதுனால எம்பெருமான இடத்துல பக்தி இல்லை. அந்த பக்தி இல்லாததுனால இவன் என்ன பண்ணுறான்? பாப்ப காரியத்தையே பண்ணுறான். அதாவது எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியத்தையே பண்ணுறான், திருவுள்ளம் உகக்காத காரியம். குரூரைஹி அதனால் பிடிக்காத காரியம்னு சொல்கிறதுனால என்ன ஆகுது? மற்றவாளிடத்தில் எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய மற்றவாளிடத்தில் சர்வபூத சுகூர்த்தாவெல்லாம் இல்லாமல் குரூரமான காரியத்தெல்லாம் பண்ணக்கூடியவனாக இருக்கான். பகவத் சாஸ்திர தூஷகைஹி அதனால் என்ன பண்ணுறான்? இவன் இப்படி இருந்தால் என்ன, இப்போ எனக்கு என்ன மறு ஜென்மத்தில் என்ன வருதுன்னு என்ன சாஸ்திரமெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் பொய், அதை யார் பார்த்தா, யார் என்ன மாதிரி சொல்கிறா அப்படின்னு சாஸ்திரத்தையும் தூஷிக்கக்கூடியவன், பகவானையும் தூஷிக்கக்கூடியவன். இல்லைன்னா பகவத் சாஸ்திர தூஷகைகி பகவானை பிரதிபாதிக்கக்கூடிய வேத சாஸ்திரத்தை தூஷணம் பண்ணி வேத சாஸ்திரப்படி நடக்காது இருக்கக்கூடியவன் அப்படின்னு. பகவத் சாஸ்திர தூஷகைஹி சம்பந்தம் நாச்சரேத்து அவள் இடத்துல சம்பந்தத்தை நாம் ஆச்சரேத் அவளோட சம்பந்தத்தை வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நஷ்யதி ஏதைஸ்து பக்தி நஷ்யதி ஏதைஸ்து சங்கமே. ஏண்டா அவளிடத்துல சம்பந்தம் வச்சுக்கூடாதுன்னா ஏதைஹி அவர்களோட நான் சம்பந்தமாகப்பட்டது சம்பந்தம் வச்சுடணுன்னா அது என்ன பண்ணும்? நம்முடைய பக்தியை நஷ்யதி, பக்திர் நஷ்யதி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால தான் நமக்கு புண்ணிய தீர்த்தங்கள்லாம் பலன் கிடைக்காது போகிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய எம்பெருமானிடத்தில் உண்டான பக்தியை அழித்து தொலைச்சிடும். அப்போ நாம் வெறும் கூடு போல் ஆகிடுவோம். பிரபன்னனே நாம் பிரபத்தி பண்ணாதவன் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஜன்மத்தை இழந்துட்டோன்னா மறுபடியும் அநேக கோட்டி கல்பகோட்டி ஜன்மங்களை பெற்று இந்த சம்சாரத்திலே உழல வேண்டி வரும். அதனால் பிருத்திகூல சம்சர்க்கம் நம்முடைய பகவத் பிரேமத்தை அழிக்குமானத்தினால பிருத்திகூலால் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்னார். மூடைஹி பாபரதைஹி க்ரூரைஹி பகவத் சாஸ்திர தூஷகைஹி சம்பந்தம் நாச்சரேத் பக்தி நஷ்யத்யேதைஸ்து சங்கமே அப்படின்னு சொன்னார். அதே போல தான் உதாசீனாளாக இருக்காளே அனுபயரா சம்சாரிகள், அவளை என்ன பண்ணணும்? உதாசீனரை திரணவத்கரித்து இருக்க வேணுமென்னுமிடம் அத்ய பிரபுத்தியே லோகா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாமபரா யூயம் நாராயணபராவயம் நாஸ்தி சங்கதிரஸ்மாகம் யுஷ்மாகஞ்ச பரஸ்பரம் வயந்து கிங்கரா விஷ்ணோஹ யூயம் இந்திரிய கிங்கராஹா அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. உதாசீனரோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடாது. நாம் எப்படி அவள் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அத்ய பிரபுத்தியே லோகாஹா
இன்று தொடக்கமாக ஏ லோகாக லோகத்தில் உள்ளவர்களே, யூஎம் யூஎம் வயம் வயம், நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நீங்கள் தான் நாங்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேறு நாங்கள் வேறு. யூஎம் யூஎம், நீங்கள் தான். நீங்கள் உங்கள் படி இருக்குங்க, நாங்கள் எங்கள் படி இருக்கோம். இந்து தொடக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறங்க? அர்த்த காம பராயூயம், நீங்கள் அர்த்தத்துக்கு ஆசைப்பட்டு உண்டியே உடையே அப்படின்னு உகந்து ஓடுறவா நீங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம்? அத்தனே ஆயனே அப்படின்னு அவனிடத்தில் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு, பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு அப்படின்னு நாராயண பராவயம், நாராயண பரனா நாங்கள்லாம் இருக்கோம். அதனால் நாஸ்தி சங்கதிர் அஸ்மாகம், அஸ்மாகம் என்ன யுஷ்மாகஞ்ச பரஸ்பரம், அஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச, எங்களுக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாஸ்தி சங்கதி, சங்கதி கிடையாது, சேர்க்கை கிடையாது, தொடர்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. ஏன்னா வயந்து கிங்கரா விஷ்ணோஹோ, நாங்கள் எப்படி இருக்கோம்னா வயந்து கிங்கரா விஷ்ணோ, நாங்களோவெனில் விஷ்ணுவுக்கு நாங்கள் கிங்கரனாக இருக்கோம். விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? விஷுல் வியாப்தோன்னு எங்கும் வியாபிச்சிருக்கிற பெருமாளுக்கு நாங்கள் கிங்கரனாக இருக்கோம்னா சர்வபூத சுகிருத்தாக இருந்து அஹிம்சாதியெல்லாம் கொண்டு சர்வபூதங்களிடத்துலேயும் தயை கொண்டு நாங்கள்லாம் வர்த்திக்கிறோம். ஏன்னா விஷ்ணுன்ற சப்தம் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். அதனால் அர்த்தம் இது வயந்து கிங்கரா விஷ்ணோ யூஎம் இந்திரிய கிங்கராக, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு நாக்கு அப்படின்ற இந்திரியங்கள் இருக்க, அதுக்காக நீங்கள் வேலை பண்ணுறவா. அந்த இந்திரியங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதே கண்டத்தை பார்க்குறேங்க, கண்டத்தை கேட்குறேங்க, கண்டத்தை சாப்பிட்றேங்க, கண்டத்தை நுகர்றேங்க, இந்த மாதிரி நீங்கள் இருக்கவா. நாங்கள் அப்படி இல்லை, விஷ்ணுவனுடைய வேலைக்காரனாக இருந்து சர்வபூத சுகுர்த்தாக இருக்கோம் அப்படின்னு. அதனால் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உதாசீனராக இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் அனுபவராக தங்களுடைய பழைப்பு உண்டுன்னு பார்த்துன்னு அவளையும் நாம் ஆதரம் பண்ணக்கூடாது, திரணவத்கரித்து இருக்கணும். அவளை நாம் இன்னும் ஒரு பொருட்டாக மடிச்சுட்டு போகக்கூடாது அப்படி. இதனால தான் பாஷ்யக்காரர் இப்படி இந்த கைங்கரியத்தில் விதிச்சார் அப்படின்றத சொல்கிறார். இதுக்கு மேலேயும் என்ன, பாஷ்யக்காரர் இப்படி விதித்தது சாஸ்திரத்தை சாரோத்தாரம் பண்ணி மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை சாஸ்திரம் 1000 சொல்லியிருக்கலாம், அது நம்முடைய பெரியோர்கள்னால நம்முடைய ஆச்சாரியர்களால் பரிகிரகீதமாக இருக்குதா அந்த சாஸ்திரம் அப்படின்னு அதை காண்பிக்கிறார். இப்படி பாஷ்யக்காரர் அருளி செய்ததுக்கு ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து தான் இப்படி பிரமாணங்களை அனுசரித்தும் சாச்சார். இந்த பிரமாணங்கள்லாமும் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெருமாள் புத்தனாக கூட அவதாரம் பண்ணார். சில பேர் புத்த கல்கி தத்தை வச்சா அப்படின்னு சொல்லுவாள். இந்த 10 அவதாரங்களில் கிருஷ்ண கல்கி தத்தை வச்சா அப்படின்ற இடத்துல புத்த அவதாரத்தை சொல்லுவாள், கிருஷ்ணனை விட்டுட்டு. அந்த மாதிரி புத்தனாக கூட பெருமாள் அவதரிச்சிருக்கார். ஆனால் பௌத்த சாஸ்திரத்துக்கு ஏன் பிரசித்தி இல்லை? அப்படி ஏன் கிருஷ்ணனுடைய சாஸ்திரமாக இருக்கக்கூடிய கீதை பிரசித்தமாச்சு அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணன் பெருமாளே பண்ணினா கூட தான் அருளி செய்த சாஸ்திரத்தை பீஷ்மர் முதலான ஞானாதிகரைட்டு மூதலிப்பித்தும், பீஷ்மாதிகள்லாம் அந்த கண்ணனுடைய கீதையை சிறக்கம்பம் பண்ணான். இது வசத்தியான சாஸ்திரத்தை பெருமாள் அருளினான். ஆழ்வார் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்தொரு மூர்த்தி அப்படின்னு சாய்ச்சார். ஆனால் பௌத்த அவதாரத்தில் பண்ணின சாஸ்திரத்துக்கு பௌத்த அவதாரத்தையும் யாரும் கொண்டாடலை பெரியோர்கள்லாம். அவன் அருளி செய்த சாஸ்திரத்தையும் கொண்டாடலை. அதனால் அது எம்பெருமானுடைய வாக்காக இருந்தால் கூட அதுக்கெல்லாம் நமக்கு உபாதேயம் அன்று. அதனால் இதில்
சம்பிரதாய பெரியோர்கள் எடுத்திருக்காளா இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு இந்த சாஸ்திரத்தெல்லாம் எடுத்திருக்காளா கையாண்டிருக்காளான்னா கையாண்டிருக்கார். அதனால தான் பாஷ்யக்காரர் சொன்னார், யத்பதாம்போருகத்தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதா முபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படின்னு அவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆளவந்தாரை போற்றி தன்னுடைய ஆச்சாரியனா இது பண்ணார். அந்த ஆச்சாரியன் திருவுள்ளத்தை அடியுத்தியும் சாதித்தார் அப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜை ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.